முத்துக்குமரன் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதாவது அவங்களோட பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் அவ்வளோ அழகான ஸ்பீச். அவர் என்ன சொன்னாருங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம வானம் அழகு, நில அழகு, மலை அழகு, இப்படி நிறைய சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம அழகாக இருக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்கிறது இல்லை. நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறது கேட்டால் அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் புல்லிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாராவது நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க, நம்மளை வேலையை செய்ய விடாமல் தடுப்பாங்க. இப்படி யாராவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உழைப்பை நோக்கி, நம்மளோட லட்சியத்தை நோக்கி, குறிக்கோள் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறாரு. பொதுவாக சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி தான் ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்புறம் நான் இன்னொரு குறள் பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஷேரிங் இஸ் கேரிங்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லி வச்சுட்டாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பகுத்து உண்டு சாப்பிடணும். நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தா 2 தோசை திங்கிற மூஞ்சி மாதிரியா இருக்குது. இருந்தாலும் என்ன இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணி நம்ம இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றோம். அதுதான் அந்த இதில் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அழகான ஒரு ஸ்பீச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பீச்சு. சும்மா லவ் கண்டென்ட் பண்ணுறதும் பேரை சுற்றுறதும் தான் ஸ்கூலில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு நினச்ச இடத்துல அவர் அவ்வளோ அழகாக லவ் கண்டென்ட் இல்லாமலும் நம்மளால் ரசிக்க வைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை சில்ட்ரனுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்குது, அவங்க தான் மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்லாம். உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அந்த பையன் முதல்ல வந்த உடனே ரேங்கிங்கில் 3rd or 4th தான் இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்தான். பார்த்தா உங்களுக்கு இப்படி பேசுகிற பையனுக்கு பிஆர் ஓட்ஸ் கண்டிப்பாக தேவையா? சத்தியமாக எனக்கு தோணலை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.